வெல்கம் டு நம்ம டாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாலே ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுக்க போறோம். ஆக்சுவலா இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகத்தை பார்த்தோன்னே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து வீடியோ எடுக்க வந்துட்டேன். சரி, இது என்ன டைப் ஆஃப் வீடியோன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா யானைலாம் வந்துட்டு ஏரியாவுக்கு அந்த வீட்டுக்குலாம் வரும். வீட்டுக்குலாம் வந்து சவாரி மாதிரி கூட்டு போவாங்க. யானையை நிறைய பார்த்துருப்போம், ஆனா இந்த மாதிரி ஒட்டகம் வந்தெல்லாம் அதிகமா பார்த்துருக்க மாட்டேன். சென்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வீட்டுக்குலாம் நிறைய வந்து சவாரி கூட்டு போவா ரொம்ப கம்மி. சரி, இன்னைக்கு வந்திருக்காங்க. சரி, இன்னைக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்புறம் எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒட்டகம்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்க? 8 வருஷமா வளர்த்திட்டு இருக்கேன் ப்ரோ. 8 வருஷமா வளர்த்திட்டு இருக்கீங்க. உங்க பேர் என்ன? ஆக்சுவலி என் பேர் வந்து கோகுல் ப்ரோ. கோகுல். ஒட்டகத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா? பேர் இருக்கு ப்ரோ. இதோட பேர் என்ன? இதோட பேர் வந்து ஆழ்வார். இதோட பேர் ஆழ்வார். இதோட பேர் ப்ரோ? இதோட பேர் வந்து டைகர். டைகர். இது பேர் ஆழ்வார், இது பேர் டைகர். இது ரெண்டுமே மேலா ஃபீமேலா ப்ரோ? ரெண்டுமே மேல் தான். எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒட்டகத்தை வளர்த்தணும், இந்த மாதிரி சவாரிகளை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை வந்து இது யாரை பார்த்து பழக ஆரம்பிச்சீங்க? இது யாரை பார்த்தையும் பழகல ப்ரோ. இது வந்து வீட்டுல வந்து வாங்கி கொடுத்தனால அது வந்து நாங்க அப்படியே பழகிட்டோம் ப்ரோ. சின்ன வயசுல கேட்டதுனால. சின்ன வயசுல இருந்து வளர்த்திட்டு இருக்கீங்க? பசங்க எல்லாம் கேட்டதுனால வாங்கிக்கலாம் ப்ரோ. இவன் கேட்டானா உனக்கு என்ன ஒட்டகம்னா ரொம்ப பிடிக்குமாடா? ஏன்டா அவ்வளவு பிடிக்கும்? அன்னைக்கு ஒரு டைம் எங்க வீட்டுல சவாரிக்கு வந்தாங்க. அப்ப எங்க அப்பா கிட்ட காசு இல்ல. அப்ப நானும் அப்பா எனக்கும் ஒரு ஒட்டகம் வாங்கிட்டாப்பா அப்பான்னு கேட்டேன். அதுக்குதான் வாங்கி கொடுத்தாரு. ஏன் ஒட்டகத்து மேல என்ன இன்ட்ரெஸ்ட் வந்தது? யானை இருக்கு, குதிரை இருக்கு, நிறைய இருக்கு, ஏன் ஒட்டகம் மட்டும் வளர்த்தணும் ஒரு ஆசை? அது எங்க தெருவுக்குள்ள ஒரு டைம் வந்துச்சு, அதனால நானும் அப்படியே கேட்டேன் அப்பாட்ட. வளர்த்துறனே ஆசை வந்துச்சு. சரி, என்னென்ன போட்டு வளர்த்துவீங்க? அது சீந்தல் கொடி, வேப்ப இலை, அரச இலை, அப்புறம் இந்த மாதிரி இலை எல்லாம் சாப்பிடும். இதெல்லாம் அது கடிக்குமா கடிக்காதா? சில இது கடிக்கும், சில இது கடிக்காது. உங்களுக்கு கடிக்குமா? எங்களுக்கு கடிக்காது. ரெண்டுமே கடிக்காது. வீட்டுலதான் பத்திரமா வச்சு பாத்துப்பீங்களா? இது எப்படி தண்ணியில எவ்வளவு குடிக்கும்? அது எப்ப எவ்வளவு தேவைன்னா குடிச்சுக்கும். தண்ணி ஆனா தண்ணி இல்ல கூட இருக்கும் தானே? உன் பேர் என்ன? தர்ஷன். தர்ஷன். நீ எல்லாம் ஏறி சவாரி போவியா? நீயே தனியா ஓட்டுவியா? தைரியம் உனக்கு? இப்போ ஒரு டைம் தண்ணி குடிக்கிறது ஒட்டகம் திரும்ப தண்ணி குடிக்கணும்னா அது எவ்வளவு நாள் கழிச்சு குடிச்சா அது வரைக்கும் அந்த தண்ணி தாங்கும்? அதுக்கு ஒரு வாரம் 2 வாரம். 2 வாரம் தாங்குமா தண்ணி குடிக்காம? அப்ப அந்த ஒரு டைம் தண்ணி குடிக்கும் போது நிறைய தண்ணி குடிச்சுக்குமா? ஆமா. அதுக்கு தேவையான அளவு ஃபுல்லா தண்ணி குடிச்சு. சரி, இப்போ ஒரு ஒட்டகத்தை குளிப்பாட்டீங்கன்னு வைங்க, எப்படி குளிப்பாட்டீங்க? வாய்க்கால்ல, ஆத்துல இதெல்லாம் கூட்டு போய் உள்ளே இறக்கிடுவீங்களா? உள்ள இறக்க மாட்டோம், வெளியே தண்ணி வந்து ஊத்திடுவோம். புல்லு மேய மாட்டானா? புல்லெல்லாம் சாப்பிட மாட்டான். புல்ல அவ்வளவு சாப்பிட மாட்டான். இந்த வேப்பலை இந்த மாதிரி தான் அதிகமா சாப்பிடுவானுங்க. இந்த மாதிரி சர்க்கஸ்ல எல்லாம் ஒட்டகம் பாத்திருக்கியா? சர்க்கஸ்க்கான இவன் போயிருக்கான். சர்க்கஸ்க்கு போயிருக்கானா? எவ்வளவு வருஷமா சர்க்கஸ்க்கு போயிட்டு வந்தான்? 3 மாசம் நம்ம போயிட்டு இருந்தான். 3 மாசம் சொல்ற பேசல கேட்பானா? அங்க சர்க்கஸ்ல போய் என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தான்? என்ன இவனை வச்சு பண்ணிட்டு நடந்து போற மாதிரி இந்த மாதிரி எங்கெங்க ஒட்டக சவாரி எல்லாம் போவீங்க? ஒரு ஒட்டக சவாரிக்கு எவ்வளவு மாதிரி பிரைஸ் கோட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது சவாரி போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எவ்வளவு சவாரி காசு கொடுத்து போலாம்? இந்த மாதிரி சின்னவங்க மட்டும் தான், சின்ன பசங்க மட்டும் தான் போகணுமா இல்ல பெரியவங்க கொண்டு யார் வேணா போலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ சவாரினா இப்போ வந்து சாயந்தரம் வந்து ஸ்ட்ரீட்குள்ள போவோம் ப்ரோ, தெருவுக்குள்ள போவோம். அது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 100 ரூபான்னு பே வந்து வாங்குறோம். பெரியவங்களும் போகலாம், சின்ன பசங்களும் போகலாம். ஆனா வந்து அது லீவ் டைம்னால எல்லாரும் போவாங்க, இல்லைன்னா ஸ்கூல் விட்டாதான் போவாங்க. அதனால நாங்க சாயந்தரம் மட்டும் தான் ப்ரோ, ஈவினிங் மட்டும் ஒரு 4 மணில இருந்து ஒரு 8 மணி வரையும் ஓட்டுவோம். அவ்வளவுதான் ப்ரோ. 4 மணில 8 மணிக்கு. இப்ப காலையில என்ன பண்ணும்? காலையில ஒட்டகம் என்ன பண்ணும்? காலையில வந்து ஒட்டகம் வந்து சாப்பிடறதுக்கு விட்டுருவோம். அப்புறம் திருப்பி சாயந்தரம் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 3:30 மணிக்கா அதுக்கப்புறம் தெருவுக்குள்ள கூட்டு போவோம் ப்ரோ. எப்படி ப்ரோ உங்களுக்கு வளர்த்தி மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி ஒட்டகத்தை எடுத்துட்டு போய் சவாரிக்கு போய் உங்களுக்கு அது லாபம் மாதிரி வருதா இல்ல எப்படி? அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படி என்ன இல்லை ப்ரோ, சவாரி பண்ணா அதுக்கு சாப்பாட்டுக்கான இது நாங்க எடுத்துக்கிறோம். அப்புறம் எங்களுக்கான கூலி. ஃபங்க்ஷனுக்கு போனா எங்களுக்கு எதனா ஒரு லாபம் வரும் ப்ரோ. கல்யாண ஃபங்க்ஷனு, அப்புறம் இந்த காலேஜ் ஃபங்க்ஷனு, இதுக்கெல்லாம் கூட்டு போவோம் ப்ரோ. ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி அவங்களே கூப்பிடுவாங்களா? அவங்க கான்டாக்ட் நம்பர் மாதிரி வச்சு ஏதாவது கூப்பிடுவாங்களா இல்ல எப்படி பண்றீங்க? இல்ல, கான்டாக்ட் நம்பர் வச்சுதான் ப்ரோ கூப்பிடுவாங்க. கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுவாங்க, அப்புறம் காலேஜ்ல இந்த டோர்னமெண்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டா அது கூப்பிடுவாங்க. இதெல்லாம் கூப்பிட்டதுனா நாங்க அப்படியே டெக்கரேஷன் துணியெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், இல்ல சவாரிக்கு தகுந்த மாதிரி அதுவும் மாறும் ப்ரோ. டெக்கரேஷன் நீங்களே தனியா வீட்டுல செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்களா? தனியா இருக்கு ப்ரோ. சரி, இந்த மாதிரி இப்போ அலங்காரத்துக்கு எல்லாம் பண்ணி நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு நீங்க பிரைஸ் வாங்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு எவ்வளவு பிரைஸ்ன்னு தெரியல ப்ரோ. அப்பா வந்து இது இடம் நேரம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிப்பாரு. டோட்டலா அதெல்லாம் அப்பா பாத்துக்கிறது. இந்த மாதிரி சவாரிலாம் நீங்க போயிருக்கீங்க? இந்த மாதிரி சவாரினா நாங்க போயிருவோம். அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் எது இருந்தாலும் அப்பா தான் பேசுவாரு. ஏன்னா அது நேரம், டைம், எத்தனை நாள், வண்டி வாடகை இதெல்லாம் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் அனுசரிச்சு அவர் பண்ணி தருவார். இந்த ஒட்டெல்லாம் இப்படி வீட்லயே கட்டி போட்டுப்பீங்களா இல்ல தனியா கடுத்தார மாதிரி வச்சு ஏதாவது பண்றீங்களா?
ப்ரோ வீட்டுலன்னா கட்டுத்தரல அது மாதிரிலாம் இது இல்ல. இயற்கையாவே அப்படியே மரத்து கட்டியில நிழல் எங்கன்னா பார்த்து கட்டிடுவோம் ப்ரோ. அங்கேயே பக்கத்துலயே எதனா கட்டி போட்டுப்பீங்க. மழை வந்தா மட்டும் அதுக்கு நிக்கிறதுக்கு கட்டுத்தர இருக்கு, இல்லைன்னா ஃப்ரீடமா அப்படியே விட்டுருவோம் ப்ரோ. சாப்பிட்டு இருக்கு. இந்த ஒட்டகம்லாம் வெயில் அதிகமா தாங்குமா ப்ரோ இல்ல மழை அதிகமா தாங்குமா? ப்ரோ ரெண்டுமே ஈக்குவலா தான் ப்ரோ இருக்கும். அது வெயில் மழை அதெல்லாம் இல்ல ப்ரோ. நிக்க வச்சா அது பாட்டு நின்றுட்டே இருக்கும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இந்த பாலைவனத்துல எல்லாம் ஒட்டகத்தை தான் வச்சு இது பண்ணுவாங்க. அப்பனா அது என்ன வெயிலா இருக்கும், கீழே ஹீட்டா இருக்கட்டும், அந்த நடக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரி வெயில் அவ்வளவு வெயிலா இருந்தாலும் அந்த வெயில வந்து தாங்கும் சொல்லிட்டு ஒட்டகம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் உண்மைதான் ப்ரோ, தாங்கும் ப்ரோ. வெயில் பனி இது இருந்தாலும் தாங்கும் ப்ரோ. மழை காலத்துல கூட அப்படியே கூட நிற்கும் ப்ரோ. இது என்ன ஒண்ணுன்னா பாலைவனத்துல வந்து வண்டியில இருக்கிறதுக்கோசரம் பயன்படுத்துறாங்க, ஏர் ஓட்டுறாங்க இதை வச்சு. இதனால நல்லா பயன்லாம் இருக்கு ப்ரோ, விவசாயம் பண்றாங்க. இது நீங்க எவ்வளவு வெயிட் வரைக்கும் இழுக்கும்? இப்போ ஒரு ஆளை உட்காந்தாலும் சரி, அதை தாண்டி லக்கி வச்சு இந்த மாதிரி வெயிட்ல எடுத்துட்டு போறோம்னா எவ்வளவு வெயிட் வரைக்கும் தாங்கும் ஒரு ஒட்டகம்? ப்ரோ இது வரைக்கும் நாங்க அதுக்கு வண்டி போட்டு இழுத்து பார்த்ததில்ல. ஆனா டன் கணக்குல இழுக்குன்னு அங்க பாத்துருக்கணும் ப்ரோ, ராஜஸ்தான்ல. அதெல்லாம் டன் கணக்குல இழுத்துட்டு போறோம். 2 ஒட்டகம் செஞ்சுன்னா எப்படியும் ஒரு 3 டன்னு 4 டன்னு தண்ணே இருக்கும். இழுக்கும் ப்ரோ. இப்போ இது வந்து எத்தனை வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க ப்ரோ? இதுக்கு வந்து 4.5 வயசு ஆகுது ப்ரோ. இதுக்கு 4.5 வயசு. இதுக்கு 4.5 வயசு. இதுக்கு வந்து 6 வயசு ஆகுது ப்ரோ. 6 வயசு. இவன் தான் மூத்தவன். ஆமா ப்ரோ. ரெண்டும் ஒன்னா தான் வாங்கிங்களா இல்ல இது ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க அப்புறம்? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆகணும், இது வந்து 2வது ஆகணும் ப்ரோ. இது என்ன இன்னும் எத்தனை வருஷம் வரைக்கும் ப்ரோ வாழும்? ப்ரோ மினிமம் வந்து 15 வருஷம் ப்ரோ. ஒரு மனுஷன் மாதிரி நடுவுல என்ன ஆனாலும் யாருக்கும் தெரியாது ப்ரோ. இதுக்கு ஆமா, இதுக்கு உடம்பு சரியில்லாம போகுமா? போகும் ப்ரோ. அது என்னென்ன வரும்? இப்போ ஒரு நார்மலா ஒரு ஒட்டகத்துக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரி வருமா இல்ல தாண்டி வேற ஏதாவது வருமா? வராது. இந்த நிறைய அந்த சாப்பிட்டதுனால இந்த விஷவாயுன்னு சொல்லுவாங்களா ப்ரோ, அது வந்து உள்ளுக்குள்ள வந்து கிருமினால சேர்த்ததுனால அந்த நோய் வரும் ப்ரோ. அஜீர்ண மாதிரி சொல்றீங்களா? மாதிரி அதை வந்து இது வந்துச்சுன்னா அந்த வயிற்றுலிலே வந்து அப்புறம் இறந்து போயிரும் ப்ரோ. இது மாதிரி தாண்டி வேற ஏதாவது ஒரு நார்மல் சளி காய்ச்சல் அந்த மாதிரி வராதா? அந்த மாதிரிலாம் வந்தா நாங்களாம் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் ப்ரோ. இதெல்லாம் ஒரு கட்டி அப்புறம் டேப்லெட் இதெல்லாம் கொடுத்துருவோம். நார்மல் கொடுத்தாவே நார்மலா சளி எல்லாம் வராது ப்ரோ. நார்மல் நாட்டு வைத்தியத்திலே குணப்படுத்திக்கன்றீங்க. விளையாடுற வயசுலயே ஒட்டகம் வளர்த்துற கரெக்டா? வளர்த்துற அப்படின்னும் போது விளையாண்டுன்னு வந்திருக்கும். அந்த விளையாட்டு என்னென்ன விளையாட்டா இருந்திருக்கு? இந்த கழுத்தை பிடிச்சி இப்படி தொங்கி ஊஞ்சல் ஆடுவேன். கழுத்து பிடிச்சி தொங்கி ஊஞ்சல் ஆடு எது பண்ணாடா? அப்புறம் இந்த சந்துக்குள்ள போயிட்டு வருவேன். டேய் எனக்கு புரியல, இது ஒட்டகமா நீ என்னடா விளையாட்டு பண்ற சொல்லிட்டு இருக்க? வேற என்ன பண்ணுவேன்? போயிட்டு வந்துருவேன் இந்த கால் சந்துக்குள்ள. வேற அப்புறம் கழுத்து பிடிச்சி மேலே ஏறிக்குவேன். கழுத்து பிடிச்ச மேல ஏறிடுறா நீ? வேற அப்புறம் அங்க இருந்து சர்க்கேஸ் மாதிரி கீழே சருகிட்டு வந்துருவேன். உனக்கு ஒரு ஒட்டகம் இருந்தா நீ அதுல பல விளையாட்டு பண்ணிடுவ, அப்படிதான். இது வேற ஏதாவது நீ விளையாடுறதுனால ஜாலியா இருக்கா இல்ல யார் விளையாண்டா அப்படி ஜாலியா இருக்குமா? யார் விளையாடணும் ஜாலியா இருக்கும். ஆனா தொந்தரப்படுத்த கூடாது, அதுதான் மட்டும். தொந்தரப்படுத்தாம நார்மலா இருக்கணும். இந்த மாதிரி டைம்ல வந்து விளையாடல, போய் சாவர டைம்ல போனா நம்மளே கிடைக்கும். ஒட்டகம் என்னென்ன பண்ணும்? கடிக்கும், உதைக்குமா ஒட்டகம்? உதைக்கும். உதவ வாங்கிருக்கியா? வாங்கிருக்க? எப்ப வாங்கின ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் உதவ வாங்கின ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வாங்கணும், உடனே வாங்கணும். எப்போ வாங்கின? எப்படி வாங்கின? பின்னாடி போய் சாணி எழுதிட்டு இருந்தேன். புதுசுன்றதுனால கால் வந்துருச்சு, அப்படியே தள்ளிட்டு விழுந்துட்டேன். வலிச்சுதா? எவ்வளவு வலி இருந்தது? 1 மணி நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் இத்தனை வாங்கிருக்கேன். கடி எப்படி வாங்கின? கடி அது போய் அங்க அண்ணன் கால் வலிக்குதுன்னா சின்ன அண்ணன் அது உட்கார வைக்கலான்ட்டு கீழே இப்படி உட்கார வச்சேன். அது கடிக்கிற ஒட்டகம் அப்படியே கடிச்சிருச்சு. ஏன்டா உட்கார வச்சா கடிச்சது? அதுக்கு என் மேல கோவம், எங்க அண்ணன் மட்டும்தான். உங்க அண்ணன் இன்னும் பாசமா இருப்பானா?